ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால இந்த எக்ஸாமை ஃபேரா கண்டக்ட் பண்ணதுக்காக கவர்மெண்ட் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு இந்த நீட் எக்ஸாமை மாத்திட்டாங்க. இப்போ இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னும் வரலைனாலும் இந்த நீட் 2027 கன்ஃபார்மா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் இருக்க போகுது பசங்களா. ஸோ இப்படி நாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம மாறும்போது, பேப்பர்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மாறும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு டாப்பரா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் மார்க் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த சேம் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ற பசங்களா, அதனால அவங்களோட மார்க் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோல எப்படி நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வெல் ஸ்டார்ட் த செஷன். இப்போ நாம இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் நீட் பேப்பர் பேஸ்டா இருக்கனால ஆல் இந்தியா ஃபுல்லாமே ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஒரு இடத்துக்கு லீக் ஆச்சு அப்படின்னா அதனால மற்ற இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஆகும், எஃபெக்ட் ஆவாங்க. இந்த நீட் 2020ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிட்டாங்க. நிறைய ராங்கான டிசிஷனும் எடுக்க வேண்டியதா போயிருச்சு இந்த பேப்பர் லீக்னால. இப்போ நாம இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா நான் மாத்திட்டேன் அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாவே ஏஐ பேஸ்டா இருக்க போகுது. அதே மாதிரி ஃபேரா இருக்க போகுது பசங்களா. அதை ஹேக் பண்ண முடியாது, அதே மாதிரி அதை ஜாம் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகவே ஆகாது. புரிஞ்சுதா? சோ நமக்கு சேஃபா இருக்கும். இதுல எந்த ஒரு லீக்கும் இருக்காது இந்த பேப்பர்ல, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல. இப்போ நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எது மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னா ஜேஇ மாதிரி தான் இருக்க போகுது. நியர்லி ஒரு 22 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போறாங்க அப்படின்னா ஒரே நாள் எழுத முடியாது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ நாம டிஃப்ரெண்ட் செஷன்ல தான் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ல டிஃப்ரெண்ட் செஷன்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டெஸ்ட் செஷன் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு ஜேஇ பொறுத்த அளவுக்கு 5 நாள் கிட்டத்தட்ட 10 செஷன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸி லெவல்ல இருக்கும், மாடரேட் இருக்கும், டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கும். ஸோ இந்த ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட்ட நமக்கு வர கொஸ்டினை ஃபைனலா நம்ம எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நார்மலைசேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டினை நம்மளோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரேங்க்கும் வரப்போகுது பசங்களா. ஸோ இதனால கொஸ்டின் லீக் ஆகிற சான்சஸ் என்ன ஆகும், கம்மியாயிடும். ஸோ ஆனா கொஸ்டின் நமக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா ஒரு செஷன்ல ஈஸியா இருக்கும், ஒரு செஷன்ல மாடரேட்டா இருக்கும், ஒரு செஷன்ல என்னவா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனை நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் செட்னால என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மாறும்போது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் வரனால அவங்க எதனா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு, கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஈஸி டு கொஸ்டின் ஹார்டா இருக்கனால நியூமரிக்கல் அதிகமா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பசங்களா. நிறைய நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நியூமரிக்கல் கொஸ்டின் நாம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பேப்பர் பேஸ்ட் டெஸ்டா இருந்தா டக்கு நம்ம போட்டு பாடலாம். ஈவன் தோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நியூமரிக்கல் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி ஐடியா வந்துடும். பட் சின்ன மிஸ்டேக் அந்த நியூமரிக்கல்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. எந்த மாதிரி மிஸ்டேக் அப்படின்னா அல்ஜிப்ரால மிஸ்டேக் பண்ணுவாங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ல மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மாறினால நிறைய நியூமரிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நாம அல்ஜிப்ரிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எல்லாமே அக்யூரேசியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். புரியுதா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா நியூமரிக்கல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அல்ஜிப்ரிக்ல வீக்கா இருந்துச்சு அப்படின்னா நியூமரிக்கல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நிறைய கொஸ்டின் நியூமரிக்கல்ல தான் கேட்க போறாங்க, அதை தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா கொஸ்டினும் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 10 செஷன்ல கண்டக்ட் பண்ண ஒரு 5 டே 6 டே கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு டேல 2 செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னா அந்த கொஸ்டின்ல என்னவா இருக்கும், லென்த்தியா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பசங்களா. ஸோ நிறைய லென்த்தி கொஸ்டின் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பொறுமையே இல்லாம இருக்கும். அந்த பொறுமை இல்லாத இருக்கனால நிறைய அந்த லென்த்தி கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு நீட் 2027ல கன்ஃபார்மா நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த லென்த்தி அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பொறுமை வேணும். ஸோ இந்த பொறுமையில ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா? சோ இது எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத நான் நெக்ஸ்ட் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். டெஃபினட்டா இப்ப கொஸ்டின் லென்த்தியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அந்த நிறைய டைம் எடுக்கும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல நம்மனால அச்சீவ் பண்ற மார்க் கூட அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 நிமிஷம் எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு 180 கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ சிபிடிக்கு மாறும்போது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்மனால ப்ராப்பரா அந்த டைம்ல அட்டன் பண்ண முடியல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்துச்சுனால என்ன ஆகும்? ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியாது. ஜென்ரலா இந்த ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மாறும்போது டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ இதை நாம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பசங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நாம கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு டாப்பரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எடுத்துட்டேன்னா ஸோ என்ன பண்ணணும் அது நான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் கொஸ்டின்ல பெஸ்டா நம்ம பண்ணணும். அதாவது அல்ஜீப்ரால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் மோர் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல். நிறைய கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின், ஈஸியா இருக்க கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளோட மைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னா ஜே லெவல்ல இருக்க நியூமரிக்கலை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜே லெவல்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது மஸ்ட் டூ ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்க. ஸோ ஈஸியான கொஸ்டினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியா வரும்போது உங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். கஷ்டமா வரும்போது என்ன ஆகும்? உங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸி டு மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்க மாதிரி பாருங்க. ஈஸி கொஸ்டின், மாடரேட் லெவல் அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்க கொஸ்டினா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஈஸி டு மாடரேட் லெவல் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ஜேஇ பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் 2020 அப்புறம் என்டிஏ கண்டக்ட் பண்ணனால கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸி டு மாடரேட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா பிஃபோர் 2020க்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ன அப்படின்னா மாடரேட் டு ஹார்ட் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த கொஸ்டினையும் எடுத்து நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் மோர் தென் 650 அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. புரியுதா? அதே மாதிரி நியூமரிக்கல் வந்துருச்சு நான் இதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களோட ரேங்க் குறைஞ்சிட்டே இருக்கும் பசங்களா. புரிஞ்சுதா? சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா பெஸ்ட் நியூமரிக்கல் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சோ கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா கொஸ்டினும் ஷார்ட்டா இருக்க கொஸ்டினை சூஸ் பண்ணாதீங்க. அதாவது 2 லைன் இருக்க கொஸ்டின், 3 லைன் இருக்க கொஸ்டினை சூஸ் பண்ணாதீங்க. சோ சம்டைம் யூ ஹேவ் டு சூஸ் லென்த்தி கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அந்த லென்த்தி கொஸ்டின். ஓகே, ஏன்னா அந்த லென்த்தி கொஸ்டின் பாக்குறதுக்கு தான் 2, 3, 5 லைன் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க அதை படிச்சு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வித்தின் அ செகண்ட் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். சோ தயவு செய்து பெரிய கொஸ்டின் இருக்கிறதுனால பெரிய கான்செப்டா இருக்கணும்னு மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பெரிய கொஸ்டினா இருக்கும் போதும் ஒரே லைன்ல ஆன்சர் வர்றதுக்கான, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிளா இருக்கு. அதுக்கு நீங்க பொறுமையா உட்கார்ந்து கொஸ்டினை படிக்கணும். அப்ப நீங்க படிக்கிற கொஸ்டின் எப்படி, அதாவது நீங்க சால்வ் பண்ற கொஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டா இருக்கணும், லென்த்தியாவும் இருக்கணும். சோ மிக்ஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப பிசிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிசிக்ஸ்ல எந்த மாதிரியான கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதே மாதிரி எந்த மாதிரியான புக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே நமக்கு இன்ஸ்டியூட்ல கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே ஸோ 2024க்கு முன்னாடி பேஸ் பண்ணதான் இருக்கு. ஓகே, ஸோ நீட் மாடல். ஆனா நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ரெஃபரன்ஸ் புக்கை நீங்க எடுத்து படிக்கும் போது டெஃபினட்டா உங்களால பெஸ்டா பண்ண முடியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் என்ன அப்படின்னா கன்ஃபார்மா பாத்துக்கங்க. ஓல்டு என்சிஆர்டியை நீங்க படிக்கணும்ல, ஓல்டு என்சிஆர்டில இருக்க ப்ராப்ளம் புக் பேக் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அதுல டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கு, மிஸ்லீனியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 2 கொஸ்டினையும் பிராக்டிஸ் பண்ணுங்க பசங்களா. ஏன்னா இந்த பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு டைரக்டா உங்களுக்கு அந்த மிஸ்லீனியஸ் கொஸ்டின் அந்த எக்ஸாம் எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இருந்து டைரக்டா வரும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பசங்களா. சோ ஓல்டு என்சிஆர்டில இருக்க ப்ராப்ளம் கம்பல்சரியா சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னா டிசி பாண்டேயோடது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 நீட்டை பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஜேயை பேஸ் பண்ணி இருக்க அப்ஜெக்டிவ் 1 and 2 கொஸ்டினை ப்ராப்ளம் ப்ராப்பரா சால்வ் பண்ணுங்க. அதை சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு 100% கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தேர்ட் லேர்ன் என்ன அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஹச்சி வர்மாவை நீங்க படிக்க பாருங்க. அதுல கான்செப்ட் கிளாரிட்டி கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ண சொல்ல, பட் டிசி பாயிண்டை பொறுத்த அளவுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. லெவல் 1 லெவல் 2 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. பட் ஹச்சி வர்மா பொறுத்த அளவுக்கு நீங்க எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் மஸ்ட் டூ. புரியுதா? சோ இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நான் உங்களுக்கு சொல்றது ஏதாவது டிசி பாயிண்ட்னா டிசி பாயிண்ட்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஹச்சி வர்மால இருக்கிற ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. அதுக்கு வேண்டி இங்க ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மட்டும் வச்சிடாதீங்க. அது ஒண்ணு இது ஒண்ணு அப்படின்னு வச்சிடாதீங்க. சோ யார் ஒருத்தவங்க ஒரு புக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அவங்க தான் மேக்சிமம் கிளியரான ஐடியா வச்சிருப்பாங்க பசங்களா. சோ தயவு செய்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுங்க. நான் இதுல சொல்றது என்ன அப்படின்னா எய்தர் டிசி பாயிண்ட் இல்லைன்னா ஹச்சி வர்மா கம்பல்சரியா ஒன்ன ஃபாலோ பண்ணுங்க ப்ராப்பரா. ஆனா கொஸ்டினுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் பசங்களா. புரியுதா? ஸ்பெஷலி என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட பெஸ்ட் மார்க். நான் பிசிக்ஸ்ல ஒரு 150 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 180 பிளஸ் சரி 170 பிளஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஜேஇல மஸ்ட் டூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகும். ஜேஇல மஸ்ட் டூ ப்ராப்ளம் அண்ட் என்டிஏ கொடுக்கிற என்டிஏ அபியாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்டிஏ அபியாஸ் கொஸ்டினை ப்ராப்பரா சால்வ் பண்ணுங்க. இந்த என்டிஏ அபியாஸ் கொஸ்டின் எல்லாம் பெஸ்ட் கொஸ்டின், செலக்டட் கொஸ்டின்ஸா இருக்கும். ஈஸியெல்லாம் இருக்காது. ஈஸி டு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருக்கும். உங்களால பெஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல பெஸ்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்டிஏ அபியாஸ் கொஸ்டினை ப்ராப்பரா சால்வ் பண்ணுங்க. புரியுதா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு என்சிஆர்டி ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு என்சிஆர்டி லைன் பை லைன் படிங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கனால உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், என்சிஆர்டில இருந்த லைன் டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ஜேஇயோட எக்ஸ்பீரியன்ஸ், ஜேஇயோட கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ தயவு செய்து என்சிஆர்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் புக் எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும், என்டிஏ அபியாஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில மட்டும் ஆர்கானிக்ல மட்டும் ஒரு 4000 கொஸ்டின் இருக்கு என்டிஏ அபியாஸ். ஓகே, அதே மாதிரி இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த என்டிஏ அபியாஸ்ல இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். உங்களால நீட் 2027 பெஸ்ட் மார்க் எடுத்து ஸோ உங்களால ஜிப்மர் எம்எம்சி எய்ம்ஸ்னா எய்ம்ஸ் ஜாயின் பண்ணலாம் பசங்க. ஓகேவா? அண்ட் ஜேஇல மஸ்ட் டூ கொஸ்டின் நாம சால்வ் பண்ணி ஆகணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாமே இந்த என்டிஏ அபியாஸ், ஜேஇ மிஸ் மஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்சிஆர்டி லைன் பை லைன் ஒவ்வொரு நாளும் டிபி நாங்க கண்டக்ட் பண்றோம். ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களால பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும் எப்ப அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான். ஓகே, நான் சால்வ் பண்றேன், ஒரு நாள் சால்வ் பண்றேன், இன்னொரு நாள் சால்வ் பண்ணல அப்படின்னு மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால பெஸ்ட் மார்க் கொடுக்க முடியாது பசங்களா. புரியுதா? கன்சிஸ்டன்சி, டெய்லி பிராக்டிஸ், டெய்லி உங்களோட பிளான் ப்ராப்பரா இருக்கணும். அப்பதான் உங்களால பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும் நீட் 2027. ஓகேவா? சோ பயாலஜியை பொறுத்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்சிஆர்டி லைன்அப்ஸ். என்சிஆர்டிய லைன் பை லைன் எடுத்து பாருங்க. ஓகே, மெமரி பண்ணுங்க லைன் பை லைன். ஸோ எங்க கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க என்சிஆர்டியை அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ பிஃபோர் தி எக்ஸாம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டைம் என்சிஆர்டியை தரவா வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க மாதிரி புரிஞ்சுக்கு எல்லாத்தையும். ஓகேவா? அதே மாதிரி என்டிஏ அபியாஸ் கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுங்க ஜேஇ நீட் பயாலஜியை பொறுத்த அளவுக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிளர் என்டிஏ எக்ஸாம்பிளர் கொஸ்டினை ப்ராப்பரா சால்வ் பண்ணுங்க. பயாலஜியை பொறுத்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்சிஆர்டில ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டினும் உங்களால பெஸ்டா பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த என்டிஏ அபியாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஒவ்வொரு டாபிக்ல, அதாவது பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னில இருக்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு தயவு செய்து ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே ஃபைனல் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்முலா ஷீட் இல்ல. ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது என்சிஆர்டியை லைன் பை லைன் படிச்சு அதுல இம்பார்ட்டன்டா சூஸ் பண்றதுதான் ஷார்ட் நோட். ஸோ இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல போய் என்சிஆர்டி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டைம் இருக்கவே இருக்காது பசங்களா. ஸோ இதையெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா அப்படின்னா டெஃபினட்டா உங்களாலையும் பெஸ்டா நீட் 2027ல
மார்க் எடுக்க முடியும். ஸோ ஆஸ் அ டாப்பரா நானா இருந்தேன் அப்படின்னா நான் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க இதை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணணும், டிசிப்ளினா இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு பெஸ்ட் ப்ராப்ளமா சூஸ் பண்ண பாருங்க. ஈஸினா ஈஸியா ப்ராப்ளம் சூஸ் பண்ணாதீங்க, டிஃபிகல்ட்டா சூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்பதான் பெஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நாம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, பிராக்டிஸ் த கொஸ்டின் இன் கிவன் டைம். இப்போ நீங்க ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டினுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ 10 கொஸ்டின் 1 மணி நேரத்தை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 10 கொஸ்டின் அப்படின்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு பதிலாக ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. புரியுதா? ஆனா அந்த 15 மினிட்ஸ் தான் எடுக்கணும். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள 10 கொஸ்டின் கம்பல்சரியா சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்து. ஸோ என்னோட இங்க இதில் பாத்தீங்க டைம் மேனேஜ்மெண்ட் 15 மினிட்ஸ்ல 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. 15 மினிட்ஸ்ல உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா சின்னதா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டைம் என்ன ஆயிரும், ஹியூஜா நமக்கு என்ன ஆகும், மார்க் ஆகும். ஸோ சிறு துளி பெருவெல்லாம். ஸோ சின்னதா உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் ஃபைனலா பெருசா நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த அளவுக்கு. ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் எப்படி நாம ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டை நாம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆஸ் எ டாப்பரா இருந்தா அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் மார்க் கம்மியாகுது, அதனால நாம ஐயோ பயந்துட்டு நான் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த டைம் எனக்கு குறைஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் நான் பெஸ்டா கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் போகவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அந்த மார்க்கை பிளஸ் ஆர் மைனஸ் 10ங்கிறத எடுத்தே ஆகணும் பசங்களா. அந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டைம் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அதை விட அதிகமா எடுத்து பார்க்கணும். ஒரு மார்க் ஒன்னு எடுத்தாலும் அது பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நமக்கு ஹியூஜ் 50 மார்க் 100 மார்க்ங்கிறது எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்ல ஒரு 250 வாங்குறீங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஒரு 255 ஹாப்பி. புரிஞ்சுதா? ஸோ சின்னதா டார்கெட் வச்சு உங்களுக்கு நீங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நோ நெகட்டிவ் மைண்ட் செட். என்னால நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாம போயிருமோ, பேரண்ட்ஸ் என் மேல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸ் எனக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படிக்கிறதுக்காக, ஸோ அதனால இந்த வருஷம் நைட் கிராக் பண்ண முடியல அப்படின்னா நான் அவங்களை ஏமாத்து அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. புரியுதா? உங்களால மட்டும்தான் முடியும் நீட் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு. உங்களை தவிர யாருனால முடியாது இந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். புரியுதா? அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா, ஸோ அதிக இந்த நீட் எக்ஸாம் சொல்லும்போது அதிக ப்ரெஷரா இருக்கும். தயவு செய்து ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது டூ சம் மெடிடேஷன். ஸோ உங்களோட மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்க. அப்பதான் உங்களால பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும் பசங்களா. புரியுதா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டாப்பரா இருந்தா அப்படின்னா நான் இது எல்லாமே என்னோட டே டு டே லைஃப்ல ரொட்டீனா நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இஃப் ஐ வாண்ட் டு கிராக் நீட் 2027. ஸோ நீங்களும் நீட் 2027 கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பரான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க.